வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா, மார்ஜினல் யூட்டிலிட்டி, மார்ஜினல் பெனிஃபிட், மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னன்றதை ஏற்கனவே முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்போம். பட் ஆனால் இப்போது நம்ம வேறு இடத்துல பார்த்துருப்போம். இப்போ அதை நம்ம இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ஒன்றுனா என்னன்றதுக்கு நம்ம இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அண்ட் பிகாஸ் நம்ம அடுத்து வர டாபிக்ஸில் இது நமக்கு கன்ஃபார்மாக இது கிளியராக புரிஞ்சால் தான் நம்ம அடுத்து வரதான் புரியும். ஸோ அதால் நம்ம இண்டிவிஜுவலாக ஒன்றுனா என்னன்றதை நம்ம ஒரு ரீகேப் மாதிரி இப்போ பார்த்துடலாம். ஸோ யூட்டிலிட்டினா என்னென்னு அர்த்தம்? ஹாப்பினஸ். பேசிக்லி ஒரு பொருள் எவ்வளோ நமக்கு சந்தோஷம் கொடுக்குது அப்படின்றது ஹவு மச் ஹாப்பி வி ஆர் வைல் கன்சூமிங் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ்ன்றது யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டின்றது பேசிக்லி ஹாப்பினஸ். ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறதுனா நமக்கு பெனிஃபிட் கிடைக்குதா, ஹாப்பி கிடைக்குது, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறது ஹாப்பினஸ்ன்னு யூட்டிலிட்டி. அது மெஷர்ட் இன் யூட்டில்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் டோட்டல் யூட்டிலிட்டினா ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாம் ஒன்று தான். மார்ஜினல் யூட்டிலிட்டி, டோட்டல் யூட்டிலிட்டி இதெல்லாம் ஒரே தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். டோட்டல் யூட்டிலிட்டின்றது ஓவராலாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டினா, மார்ஜினல்லாம் என்னன்னு சொன்னால் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒன்று, அடிஷ்னலாக ஒன்று அப்படின்ற மாதிரி அர்த்தம். மார்ஜினல்லாம் யூட்டிலிட்டினா ஹாப்பினஸ். ஸோ அடிஷ்னல் ஹாப்பினஸ், அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ஹாப்பினஸ் கன்சியூமர் ரிசீவ்ஸ் ஃப்ரம் கன்சியூமிங் ஒன் மோர் யூனிட்னா மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு அர்த்தம். ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வரைஞ்சது தான். ஸோ ஜீரோலேருந்து ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி, இங்கே ஜீரோ இருக்குது. ஓகே, இந்த இடத்துல ஜீரோ இருக்குது. ஸோ இந்த ஜீரோலேருந்து ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது, அதுக்கு யூட்டில்ஸில் தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு யூனிட் மாதிரி கிடையாது. ஸோ இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது, 4 பாயிண்ட் ஹாப்பினஸ், யூட்டில்ஸ் ஹாப்பினஸ் கிடைக்கிற மாதிரி. இப்போ அந்த 1லேருந்து 2வது போகிறதுக்கு நம்ம கன்சியூம் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் ஆகுது, 3 தான் கிடைக்குது. ஸோ இங்கே 1லேருந்து இந்த 2வது போகும்போது 3 தான் கிடைக்குது ஹாப்பினஸ். ஸோ அதுதான் அர்த்தம். மார்ஜினல் யூட்டிலிட்டின்றது எக்ஸ்ட்ரா ஒன்று கன்சியூம் பண்ண நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோன்றது. ஸோ நம்ம மார்ஜினல் யூட்டிலிட்டியோட லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி என்ன சொல்லுது, நம்ம நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஹாப்பினஸ் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள். as quantity increases மார்ஜினல் யூட்டிலிட்டி டிக்ரீசஸ். எக்ஸ்ட்ரா ஒன்று கன்சியூம் பண்ண நம்ம ஹாப்பினஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதான் சொல்லுது. ஸோ அதான் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்றது. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டியோட ஃபார்முலா சேஞ்ச் இன் டோட்டல் யூட்டிலிட்டி டிவைடட் பை சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இது மார்ஜினல் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா, மார்ஜினல் பெனிஃபிட் அப்படின்னா என்னன்றது பார்க்குறோம். ஸோ நம்ம மார்ஜினல் பெனிஃபிட்னா என்ன? ஸோ பேசிக்லி மானிட்டரி வேல்யூ ஆஃப் கன்சியூமிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் அ குட். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டியும் பெனிஃபிட்டும் ஒன்று தான். ரெண்டுமே மெஷர்ஸ் த ஹாப்பினஸ் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் யூட்டிலிட்டி யூட்டில்ஸ் ஒரு அது ஒரு சப்ஜெக்டிவான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சப்ஜெக்டிவான ஒரு விஷயம், மாறும் ஒருத்தவங்களை பொறுத்தது சப்ஜெக்டிவான ஒரு விஷயம். ஒன்று எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் வருதுன்ற சொல்கிறது தான் மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் பெனிஃபிட்னா மானிட்டரி வேல்யூ ஆஃப் கன்சியூமிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் குட். ஸோ பேசிக்கலி அதுக்கு நம்ம ஒரு டாலர் வேல்யூ, ருப்பி வேல்யூ நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறது. எக்ஸ்ட்ரா ஒன்று கன்சியூம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருதுன்றதை நம்ம யூட்டில்ஸில் மெஷர் பண்ணுவோம். இங்கே டாலர் பெர் யூனிட் ஆர் ருபீஸ் பெர் யூனிட்ன்ற மாதிரி. ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இங்கே ஜீரோலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், கேண்டி வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கேண்டியை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா 4 ரூபாய்க்கான ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படின்ற மாதிரி. அங்கே நம்ம 4 ரூபா ஹாப்பினஸ்ன்னு அங்கே நம்ம எப்படி பார்த்தோம்னா 4 யூட்டில்ஸ் அப்படின்னு சொன்னோம். இங்கே 4 ரூபா அந்த ஒரு பொருள் எக்ஸ்ட்ராவாக கன்சியூம் பண்ணுறதால நமக்கு 4 ரூபா ஹாப்பினஸ் கிடைக்குதுன்ற மாதிரி. எக்ஸ்ட்ராவாக இன்னும் 1லேருந்து 2வது பொருள் நம்ம கன்சியூம் பண்ணுறதால நமக்கு அந்த 2வது பொருளுக்கு 3 ரூபா ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த 2வது எக்ஸ்ட்ராவாக அந்த பொருளை கன்சியூம் பண்ணுறதால நமக்கு 3 ரூபாய்க்கான ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஒரு மானிட்டரி வேல்யூ ஆஃப் கன்சியூமிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் குட். ஓகேவா? அங்கே ஹாப்பினஸ், இதுவும் ஹாப்பினஸ் தான், ஒரே இதுதான். ஆனால் இங்கே மானிட்டரி வேல்யூவை நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அண்ட் நல்ல எஸ்பெஷலாக இங்கே என்ன பார்க்கணும்னா, அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த இண்டிவிஜுவலாக அந்த ஒரு குவான்டிட்டிக்கானது தான் இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை கன்சியூம் பண்ணும்போது அவனுக்கு 4 ரூபா ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த 2வது இதை கன்சியூம் பண்ணும்போது அவனுக்கு 3 ரூபாய்க்கான ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக அதை பார்க்கணும், அந்த 3 ரூபான்ற மாதிரி. இப்போ நெக்ஸ்ட் மார்ஜினல் காஸ்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கணும்னா, மார்ஜினல் காஸ்ட்ன்றது பேசிக்கலி அடிஷனல் காஸ்ட் இன்கர்ட் பை ப்ரொடியூசிங் ஒன் மோர் யூனிட் ஆஃப் குட் ஆர் சர்வீஸ். அங்கே நம்ம ஒரு கன்சியூம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம். இப்போ நம்ம சப்ளை மாதிரி நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? லெட்ஸே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜீரோலேருந்து நம்ம ஜீரோலேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் தான் கன்சியூம் பண்ணோம். இங்கே 0லேருந்து 10 பொருள் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஜீரோலேருந்து இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ஃபர்ஸ்ட் 10 பொருளும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ராவாக 2 ரூபா இருக்குன்ற மாதிரி அர்த்தம். இங்கே நம்ம அப்படி தான் இங்கே பார்த்துருக்கோம். இந்த 0லேருந்து 10 ஃபஸ்ட்டு 10 பொருளை நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஒன்றுத்துக்கும் இண்டிவிஜுவலாக 2 ரூபா அடிஷ்னலாக 2 ரூபா இருக்குது. நெக்ஸ்ட் 10 அந்த 2லேருந்து 10லேருந்து 20 போகிறதுக்கு எவ்வளோ செலவாயிருக்குன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக 3 ரூபா செலவாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் 3 ரூபான்றது ஒன்றுத்துக்கும் 11 12 13 14 15 16 17 18 19 20 அந்த 10லேருந்து 20 பொருளை
நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு வந்து அடிஷ்னலாக 3 ரூபா ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. அண்டு 20-30 பொருள்னா 20-30 பொருளை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒன்றுக்கு அந்த 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 அந்த 10 எக்ஸ்ட்ராவான பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 4 ரூபா அடிஷ்னலாக இருக்குது எக்ஸ்ட்ராவாக, அந்த மாதிரி அர்த்தம். ஸோ இதான் வந்து மார்ஜினல் பெனிஃபிட், மார்ஜினல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டிக்கான டெஃபினேஷன். ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டினா என்ன, சிம்பிளாக நான் வந்து ஒரு ரேப்அப் பண்ணுறேன். மார்ஜினல் யூட்டிலிட்டினா வந்து அடிஷ்னல் ஹாப்பினஸ் ஆஃப் கன்சூமிங் ஒன் மோர் குட், அண்ட் மார்ஜினல் பெனிஃபிட்னா அடிஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே தான், சேம் அடிஷ்னல் ஹாப்பினஸ் தான், பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு மானிட்ரி வேல்யூட அசோசியேட் பண்ணிக்கிறோம். $per யூனிட் ஆர் ரூபி per யூனிட். எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு பொருளை கன்சியூம் பண்ணுறதால நமக்கு எவ்வளோ ரூபாய்க்கான ஹாப்பினஸ் கிடைக்குதுன்ற மாதிரி கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்கள். இப்போ மார்ஜினல் காஸ்ட்ன்றது என்னன்னா ஒரு சப்ளையர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இங்கே பார்க்கணும். மார்ஜினல் காஸ்ட்ன்றது எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு பொருளை கன்சியூம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்ற மாதிரி. ஸோ இங்கேருந்து 0லேருந்து 10 அப்படி நம்ம வந்து அங்கே 0லேருந்து 1 வச்சுருந்தோம், இங்கே 0லேருந்து 10 வச்சுருக்கோம். நல்லா கவனிங்க நீங்கள். ஸோ 10னா என்ன அர்த்தம், இங்கே 0லேருந்து அங்கேயும் 10 வச்சுருந்தா இண்டிவிஜுவலாக தான் பார்ப்போம். இங்கே வந்து 0லேருந்து 10 வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்ட்ரா ஒன்றுத்துக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவனுக்கு எவ்வளோ அடிஷ்னலாக ஆயிருக்கணும்னா 2 ரூபா அடிஷ்னலாக ஆயிருக்கும். அப்படின்னா தான் அவன் ப்ரொடியூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1லேருந்து அந்த 10 பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றுத்துக்கும் அவனுக்கு வந்து 2 ரூபா ஆயிருக்கு. ஸோ அதால் வந்து 10 பொருள் பண்ணணும்னா 10 சம்சா வைக்கணும்னா அவனுக்கு வந்து அடிஷ்னலாக அவனுக்கு 2 ரூபா இருந்தால் தான் விற்க முடியும். ஸோ அதால் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 2 ரூபான்ற மாதிரி. ஸோ அதான் வந்து மார்ஜினல் காஸ்ட். ஸோ மார்ஜினல் காஸ்ட்ன்றது எக்ஸ்ட்ராவாக ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோவா செலவாகுதுன்றது தான் மார்ஜினல் காஸ்ட். ஸோ இதான் வந்து 3த்துக்கான டெஃபினேஷன்ஸ்.